பொற்செழியன் நீங்க தானே? ஆமா, வணக்கம். உங்களுக்கு தானே இந்த சால்வையும் அவார்டையும் நம்ம ஃபாலோவர்ஸ் சார்பா கொடுக்கணும். ரொம்ப நன்றி. இயற்கை முறையில விவசாயத்தை மிக அருமையா நம்ம கள்ளக்குறிச்சியில செஞ்சுட்டு இருக்காரு. நான் என்னங்கண்ணா பொற்செழியன் எனப்படும் இவரு சடையம்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இயற்கையான முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நிலத்துக்கு தேவைப்படுற மாதிரி எல்லா உரமும் இவரு இயற்கையான முறையில தயாரிக்கிறாருங்க. இதனால எந்த கெமிக்கலும் ஆட் ஆகாம நமக்கு சத்தான காய்கறிகளை கொடுத்துட்டு இருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா மீன் கழிவு ஒரு 20 to 25 கிலோ மீன் கழிவு. வெல்லம் பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை இல்ல வெல்லம் ஒரு 10 கிலோ வரைக்கும் போடுறாங்க. போட்டோம்னா அதே மாதிரி 8 to 10 நாள்ல ஃபுல்லாவே இது வந்து அந்த மீனுடைய இதெல்லாம் எச்சம் எல்லாமே கரைஞ்சி போடுது. இதுல இந்த சாணி பாசி கரைசல்ல போடுற பவர் அது. நீங்க அப்படியே நீங்க வெறும் வெள்ளத்தை போட்டீங்கன்னா கரையாதுங்க. அந்த சாணி பாசி கரைசல்ல போடும்போது இது ஃபுல்லாவே கரைஞ்சிரும். இது வந்து முழுக்க வந்து இயற்கை உரம். இது வந்து யூரியா சத்து அதிகமா இருக்கு. முழுக்க இயற்கையான உரத்துல தான் இவரோட நிலத்துல எல்லா காய்கறிகள் இருந்து, அதாவது வெண்டைக்காய், கீரை, புடலங்காய், அவரைக்காய், இது போன்ற காய்கறி வகைகள், சீனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இது மாதிரி கிழங்கு வகைகள், அரிசி வகைகள்ல சிவன் சம்பா, கருப்பு கவுனி, வாசனை, ஜீரக சம்பா, நிலக்கடலை, இது எல்லாமே இயற்கையான முறையில எந்த கெமிக்கலுமே இல்லாம சுத்தமான முறையில எடுத்துட்டு இருக்காரு. அறுவடை பண்ணி இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயம்ன்றதை அழிஞ்சிட்டு வர நிலையில இயற்கை விவசாயத்தை கட்டி காப்பாத்திட்டு இருக்க ஒரு ரியல் ஹீரோ இவர் கள்ளக்குறிச்சியில. இவர்கிட்ட இயற்கை விவசாயத்தை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவரோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இயற்கையான முறையில விளைய வச்சு மக்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பாக்குற ஃபாலோவர்ஸும் கொஞ்சமாச்சும், அதாவது ஒரு 5 ஏக்கர் காடு இருக்குன்னா குறைஞ்சது ஒரு 1/2 ஏக்கராச்சும் முதல்ல பண்ணுங்க. நம்ம வீட்டு தேவைக்கு பண்ணி அதுக்கப்புறம் கூட வியாபாரத்துக்கு பண்ணுங்க.